போக வேண்டியதை நான் பாக்குறேன். நான் சொன்னதை மட்டும் நீங்க செய்யுங்க. இன்னும் ஒரு மணி நேரத்துல நம்ம வீட்டு பிள்ளை நம்ம வீட்டுல இருப்பா. என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். வரட்டும், மோதி பார்க்கலாம். நம்ம வீட்டு புள்ள நம்ம வீடு வந்து சேர வரைக்கும் அவனை எதுவும் பண்ணாதீங்க. புள்ள நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் அவன் எங்க இருப்பான்? எனக்கு வர கோவத்துக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம வீட்டு பிள்ளை தூக்கியிருப்பான். அது நம்ம வீட்டு பெண்களுக்கு வச்ச குறி நம்ம வீட்டு பிள்ளை தூக்கியிருக்கான். இதுக்கப்புறம் அவன் இருக்கலாமா? இப்ப இந்த ஏரியா ஃபுல்லா நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. என்ன வேணாலும் பண்ணிக்காங்க. இது போதும். என்ன பண்ண நான் பாத்துக்கிறேன். என் குறியில இருந்து அவன் தப்பவே முடியாது. என்கிட்ட சிக்கினதுக்கு அப்புறம் இருப்பான். விடக்கூடாது, விடவே கூடாது. சரி வாங்க, ஆக வேண்டியதை நம்ம பார்க்கலாம். சதீஷே, என் வண்டியில வாங்க. சார், நீங்க தினேச கூட்டு வந்துருங்க. நீங்க வேலையை கச்சிதமா முடிங்க. எது வந்தாலும் என் பேர சொல்லுங்க, போதும். என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க கச்சிதமா வேலையை முடிங்க. மதன் என்ன இவ்வளவு ஆக்ரோஷமா நிக்கிறாங்க? வண்டியில ஏறுங்க. தினேஷ், ஒருவேளை அவன் என்கிட்ட சிக்காம உங்ககிட்ட சிக்கணும்னா எந்த இடம்னு பார்க்க வேண்டாம். மேற்கொண்டாத நான் பாத்துக்கிறேன். தைரியமா பாருங்க. நான் பாத்துக்கிறேன். நானும் வீழதானே இருக்கேன். ஐயா, இவங்க என்ன இப்படி மாறிட்டாங்க? சரி, நான் கிளம்புறேன். என்னங்க? எங்க? என்ன சொல்லு, அவசரம் தம்பிட்டு இருக்கேன். என்ன இல்ல, நீங்க இன்னும் சாப்பிடல. சாப்பிட நிலைமையில நான் இருக்கேன். ஓ, நான் பாத்துக்கிறேன். போ, ஒரு நிமிஷம் உள்ள வந்துட்டு போங்களேன். உள்ள போன்னு சொன்னேன். நான் உங்களை உள்ள வர சொன்னேங்க. மதனு, பேசிட்டே வா. இல்ல, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. சிவகலி, நீ உள்ள போல பேசுறேன். போ. இல்லங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்றல்ல. சரி, நீங்க பேசிட்டு வாங்க, நான் வெளியில வெயிட் பண்றேன். என்ன சீக்கிரம் சொல்லு. ஏங்க, நீங்க ஏன் இப்படி மாறி இருக்கீங்க? என்ன பேசுற? என்ன சீக்கிரமா யோசிக்கிறியா? நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளை தூக்கிட்டு போயிருக்கான். என்ன சும்மா இருக்க சொல்றே? சரிதாங்க, அதுக்காக நீங்க ஏதாவது பிரச்சனைல மாட்டிக்கிட்டீங்கன்னா? செம்பவலி, என் கோத்த கலப்பினாத போயிரு. இதே உனக்கு ஏற்பட்டிருந்தா நான் சும்மா இருந்த இல்லையா? இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளை தூக்கிருக்கான், நாளைக்கு நம்ம பெத்த பிள்ளை தூக்க மாட்டானே என்ன நிச்சயம் இருக்குது? இப்ப நீ இப்பதான் பேசுவியா? எப்ப நம்ம வீட்டு பிள்ளைய தூக்கிட்டானோ இதுக்கப்புறம் அவன் வாழறதுக்கு தகுதி இல்லாதவன். என்னங்க, எனக்கு நீங்க கோபப்படுறத பார்த்தா பயமா இருக்குங்க. பாரு, கோத்த கலப்பினாத மரியாதையா போயிரு. எனக்கு தெரியும். என்னங்க என்னங்க, நான் சொல்றத கேளுங்க. ஐயோ, இப்பதான் கொஞ்சம் மாறி இருந்தவ, அதுக்குள்ள இப்படி மாறிட்டாவல. ஐயோ, ஏதாவது பண்ணி பிரச்சனையில மாட்டிக்கிட்டா. ஐயோ, நல்லா இருக்குடி, சூப்பரா இருக்குடி. ஆஹா, இது ஏன் செம்பவள்ளி தானா? தமிழ், நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. தமிழ் ரொம்ப நல்லா இருக்குடி. எப்ப நீ உனக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்ச? எல்லாரும் அவருக்குன்னு யோசிச்சிருந்தா இன்னைக்கு நம்ம ஒரு குடும்பமா இருந்துக்க முடியாது. அத்தை சீனாமா யோசிச்சிருந்தா இன்னைக்கு மதன் உனக்கு கிடைச்சிக்க மாட்டாரு. அப்படி இல்ல தமிழே. காதலி. ஐயோ, அப்படி இல்ல தமிழே. உனக்கு தான் தெரியுமே மதனை எந்த அளவுக்கு மாத்தி கொண்டு வந்தானே. திரும்ப அதுக்கு போய் நான் திரும்ப கஷ்டப்பட்டு. அதான் சீனாமா யோசிக்கிற. முன்னால மலை பொண்ணு யாரும் விட்டுற மாட்டோம், பயப்படாத. அதுக்கு இல்ல தமிழே, இவ பண்றதெல்லாம் அவன் மகன் பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். நம்ம வீட்டு பிள்ளைல அதை கண்ணு கத்துமா கவனிக்குது. நம்ம அதுக்காக கஷ்டப்பட்டு வளர்த்தோம். அப்ப நம்ம வீட்டு பிள்ளை யார் தான் காப்பாத்துவா? நம்ம வீட்டு ஆளுக்கு காப்பாத்தாம யார் காப்பாத்துவா? இல்ல, கொஞ்சம் பயமா இருந்தது, அதான். பாச கண்ணு மறைக்குதுல, பாச சீனாமா யோசிக்க வைக்கல. அப்படி இல்ல தமிழே, உனக்கே தெரியும் மதனை இப்பதான் மாத்தி குடும்பஸ்தனா மாத்தி வச்சிருக்கேன். திரும்ப அதுல போய் மாட்டிக்கிட்டு. அவங்க அப்படி இருந்தாங்கன்னா அவங்க வாழ்ந்து வேற அப்படி. இப்ப மாறிக்கவே சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறி இருக்காங்க. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறுறவங்க நிச்சயமா மாறுவாங்க. நீ அமைதியா இரு. நம்ம வீட்டு ஆட்கள் அமைதியா இருக்க போய் தானே நம்ம வீட்டு பிள்ளை வந்து கிடைச்சிருக்கா. நாளைக்கு உன் பிள்ளை என் பிள்ளை எல்லாம் கடத்த மாட்டானே என்ன நிச்சயம் இருக்குது? சீரணமா யோசிக்கிறத விட்டுட்டு வா, அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. தமிழ், நீ ஏமா இப்படி பேசுற? மீனா சீரணமா யோசிச்சிருந்தா தாம்புசன் தாப்புலன்னு வாழ்ந்திருப்பா. அத்தை சீரணமா யோசிச்சிருந்தா அவங்க பிள்ளை அவங்கன்னு பேர்ப்பாங்க. நாம அனாதையா எங்கேயுமே இருந்திருப்பா. மதன் கொஞ்சிரியே, இந்த மாதிரி யாரால எனக்கு கிடைச்சது? அத்தை தான் எனக்கு கட்டி வச்சாங்க. என்ன இப்படி பேசிட்டு இருக்க? அத்தை இல்லாம மதன் உனக்கு எப்படி வந்தாரு? அங்கோத்தி நாமெல்லாம் சந்தோஷமா இருக்குன்னு தான் உசுர கூட பெருசா நினைக்காம போயிருக்கா. என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லக்கு எனக்கு கஷ்டமா இருக்குடி. ஏதோ பாசம், மதன் மேல எனக்கு ரொம்ப பாசம், உனக்கு தெரியும்ல. யாருக்கு தாண்டி பாசம் இல்ல? அதுக்காக தேவையில்ல எப்படி விட்டுவா? கிஷோர் நம்ம நம்பி தானே விட்டுட்டு போனா. திரும்ப திரும்ப சொல்லிட்டு தானே போனா. கண்ணு கத்துமா பாத்துட்டேன் நானே. அதுக்கான அவன் வாழை பிள்ளை எங்க போனா என்ன யாருன்னு எனக்கு தெரியல. ராத்திரி ஆகுது, நைட்டுக்குள்ள வீட்டுக்கு கூட்டணும்.
சாரி தமிழே. நம்ம வீட்டுக்குள்ள காணாம போய் உனக்கு கவலை இல்ல அப்படிதானே? அப்படி இல்ல, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணனா பேப்பர்ல வரும், அவங்க ஊர் வரைக்கும் போகும், அவ மானம் கப்பலேறும். ஒரு நாள் காலத்துல இந்த புள்ள மானம் என்னெல்லாம் போகணும் உனக்கு தெரியும். ஒரு நைட்டு ஃபுல்லா அந்த புள்ள நம்ம வீட்டுக்கு வரலனா அவ வாழ்க்கை என்ன ஆகும் உனக்கு தெரியாது. நாங்க நெருப்பு மேல நின்னுட்டு இருக்க மாதிரி நிக்கும். உனக்கு கொஞ்சம் கூட தமிழே, சாரி தமிழே. சாரி தூக்கி குப்பையில போட்டுட்டு எல்லாரும் வர வர சீமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. உனக்கு மதன் ரொம்ப பரவாயில்ல, அவர் இந்த குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறாரு. இந்த வீட்டு பிள்ளைங்களை எல்லாம் தான் பிள்ளையா நினைக்கிறாரு. நீதான் வர வர மாறிக்கிட்டே இருக்க. ஆமா, நான் மதன் அன்புக்கு அடிமையாயிட்டேன். ஆமா, உண்மைதான். மதன் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டேன். அதுல என்ன தப்பு? அம்மா தாயே, நீ ஆசைச்சதே காதலிக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா அதுக்கு இது நேரம் இல்ல. உன் மதனே நல்லபடியா திரும்பி வருவாரு. உனக்கு இன்னும் பயமானா நான் வேணா மதனை போக வேண்டாம்னு சொல்லிடுறேன், போதுமா? நான் ஒன்னும் போக வேண்டாம்னு சொல்லலையே. வன்முறையை கையில எடுக்காதீங்கன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். தமிழே, ஐயோ நான் வேற முட்டாள்தனமா நடந்துகிட்டேனே. சாரி தமிழே. வீடே பரபரப்பா இருக்கு. இந்த தரன் எங்க போனானே தெரியலையே. இந்த வீட்டுக்கு அவனுக்கும் சம்மந்தம் இல்லாம நடந்துக்கிடுதா. ஐயோ பாவு தேன்மொழி. ஐயோ கடத்திட்டு படு என்ன சித்திராத படுத்துறானா தெரியலையே. ஐயோ தேன்மொழி, நீ பத்திரமா வந்துரு தேன்மொழி. தருண், இவன் ஏன் ஒரு மாதிரி நடந்துக்கிடுதா? இவன் நடவடிக்கை ஒன்றும் சரியில்லையே. எங்க போறான்னு பாப்போம். நீ சொன்ன வேலை நான் கச்சிதமா முடிக்கிறேன். உடல்களும் போடும் புதுக்கணக்கு. உனக்கும் இல்லை, எது எனக்கும் இல்லை. எடுத்தவனே இங்கே எடுத்துக்கொள்வான். கடைசியில் அவனே முடிவு செய்வான். பழி போடும் உலகம் இங்கே. பலியான உயிர்கள் எங்கே? உலகத்தின் ஓரம் நின்று அத்தனையும் பார்த்திருப்போம். நடப்பவை நாடகம் என்று நாமும் சேர்ந்து நடித்திருப்போம். பல முகங்கள் வேண்டும், சரி மாட்டிக்கொள்வோம். பல திருப்பம் தெரியும், அதில் திரும்பிக் கொள்வோம். ஏண்டா இப்படிலாம் பண்றீங்க? யாரோ செய்யற தப்புக்கு ஏண்டா எனக்கு தண்டனை கொடுக்கற? உன்கிட்ட உன் காதலியும் அன்பையும் பிச்சையா கேட்டதுக்காடா நீ என்ன இப்படி பண்ற? பிடிக்கிறேன்னு சொல்லுங்கடா. பிடிச்சிருக்கடா சொல்லுங்கடா. அதை விட்டுட்டு ஏண்டா இப்படி ரத்த வேஷம் போடுறீங்க? இது என்னால ஒண்ணு மறக்கவும் முடியாது. நீ செஞ்ச தியாகத்தையும் மறக்க முடியாது. ஏன்டா இப்பெல்லாம் தண்டனை கொடுக்கறீங்க? நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணுட? என் அம்மா பாவம் பண்ணா, அவகிட்ட போய் கேளண்டா. என்ன ஏண்டா அன்புங்கிற பேர்ல ஏமாத்திட்ட? இனி என்னால யாரையுமே நம்ப முடியாதேடா. நான் ஏண்டா ஆடணும்? நான் உன்னை உண்மையா காதலிச்சேன்டா. உன் மேல உண்மையான அன்பு வச்சிருந்தேன்டா. நான் அழக்கூடாது. என்னை ஏமாத்தின பாவத்துக்காக நீ தாண்டா அழுவ. உன் அம்மாக்காக தானே இதெல்லாம் பண்றேன்னு நினைக்கிற? உன் அம்மா கூட உன்னை மன்னிக்க மாட்டாங்கடா. நீ நொந்து போவடா. உனக்கு மன்னிப்பே இல்லடா. பாசம் வச்சிருக்கவங்களை ஏமாத்தாதீங்கடா. உங்களை நம்புறவங்களை ஏமா
மாத்தாதீங்கடா. என்ன பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா நான் உன்னை காதலிச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு மூலையில இருந்திருப்பேனடா. உன் மேல ஒரு மதிப்பும் பாசம் இருந்திருக்குவே. நீ எப்படிடா உன் மேல எனக்கு பாசமும் அன்பு வரும்? ஏண்டா உனக்கு மட்டும்தான் பழி வாங்க தெரியுமா? எங்களுக்கு தெரியாது. காட்டி மோசம் பண்றவன நான் சும்மா விடுவேன் நினைக்கிறியா? விட மாட்டேன்டா. என் அம்மா தான்டா கெட்டவா. ஆனா என் பாட்டி ரொம்ப நல்லவங்க. அவங்க பேத்திடானா. இனிமேல் வாழ்க்கையில நீ என்ன நினைச்சு கூட பார்க்க கூடாது. உன் கூடயே இருந்து என்ன பண்றேன்னு மட்டும் பாருடா. உனக்கெல்லாம் சரியாத தண்டனை கொடுக்கற வரைக்கும் நான் இங்கிருந்து போக மாட்டேன். இருடா, உனக்கு மட்டும் தான் ஏமாத்த தெரியுமா? என் ஆட்டத்தை நீ பாரு. அன்னைக்கிளி குடும்பமே சும்மா தென்னறிக்கிட்டு வரும்போலுக்கு நேருக்கு நேரம் மோதலுக்கு திராணி இல்லாதவன் தான் இப்படி குறுக்கு புத்திய கையாளுவான். குறுக்கு புத்தியோ நேர் புத்தியோ அன்னைக்கிளியே ஜெயிக்கணும், அதுதான் என் குறிக்கோள். குறிக்கோளும் நியாயமானதா இருந்தாதான் நாம எடுக்கிற குறிக்கோள்ல ஜெயிக்க முடியும். தப்பு செய்யறதுக்கு கூட நேர்மை வேணும். நேர்மையா இருந்ததா தப்பு செஞ்சா கூட அது நிலைக்கும் சாரே. அபார பேச்சு திறமை, அனுபவம். ஓ இங்க பாருங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் தான் பிரச்சனை. அந்த பொண்ணுக்கும் இந்த குடும்பத்துல எந்த சம்பந்தமும் கிடையாது. ஓ அந்த பொண்ணுக்கும் உனக்கும் சம்பந்தமே கிடையாது. இல்ல, ஏதோ அன்னக்கிளியோட மூணாவது மகன் அவன் உசுறு உசுரா காதலிக்கான அந்த பொண்ண. பாருங்க, அந்த பொண்ணு இன்னும் வாழ்க்கை ஆரம்பிக்கவே இல்ல. ராத்திரிக்குள்ள வீட்ல கொண்டு சேர்த்துங்க. டீய பத்தி நாம பேசிக்கலாம். மரியாதையா பொண்ணை வீட்ல கொண்டு ஒப்படைக்கிறதுக்கான வழியை பாருங்க. சும்மா ஒரு பொண்ணு வாழ்க்கையில விளையாடாதீங்க. ஐயோ ஐயோ, அந்த அன்னக்கிளிக்கிட்டே நான் அதுதான் சொன்னேன். ஆனா நம்ப மாட்டேங்கிறா. என் மாமியார்ட்ட பேசுனீங்களா? மாமியார் கிட்ட பேசுறேன். உன் மாமியாருக்கு ஒன்னே வந்துதான் என் மேலதான் சந்தேகம். அப்படி துடிக்கால மருமகன காரணம் அவ்வளவு பாசமா இருக்கும். மூணாவது மகன் இல்ல, நாங்க தேடுறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்ல. கிஷோர் மட்டும் இத தலையிட்டா நீங்க இருக்கவே முடியாது. இந்த பூச்சாண்டி வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். அந்த பொண்ணை கடத்தினது நாங்க இல்ல, ஆனா கடத்தினவனுக்காக ஏதாவது செய்யலான்னு இருக்கேன். ஏன்னா அன்னைக்கு எப்படி ஆட்டம் கண்டுட்டால அப்படி பதறுதா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்படி நடுங்கல. மருமகளை காணும், ராத்திரிக்குள்ள வீட்டுல கொண்டு சேர்க்கணும். விடிஞ்சும் மருமக வீட்டுக்கு வரலன்னா ஓ இது வில்லேஜ்ல அது இதுன்னு பேசுவாங்களாம் என்ன? ஓ சார், ஓட்ட கலப்பாதீங்க சார். எங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வரணும். நான் சொல்றேன், அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு வரவே மாட்டா. சார், என் பொறுமையை நீங்க ரொம்ப சோதிக்கிறீங்க. நான் அமைதியா இருக்க வரைக்கும் உங்களுக்கு நல்லது. என் விளையாட்டு புத்தியை நான் ஆரம்பிச்சேன். விளையாட்டுத்தனமாவே உங்களை முடிச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன். நான் எவனை பத்தியும் கவலைப்படவே கிடையாது. எங்க வீட்டு பொண்ணை நீங்க என்கிட்ட ஒப்படைக்கல, நான் என்ன பண்ணுவேன்னு காட்ட வேண்டியது வரும். இருமா, உன் வீட்டு பொண்ணை காணலனா நான் மட்டும் தான் அன்னைக்கு எதிரியா என்ன? அவ எங்கெங்க மொபைல் தச்சிருக்காளோ யாருக்கு தெரியும்? கொஞ்சம் வெளியில இருக்க எதிரிட்டையும் கேளுங்க. எதிரி இந்த மாதிரி வேலை பண்ண மாட்டான். துரோகி தான் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணுவான். மீனா, ஆமா சார், நீங்க துரோகி தானே எங்களுக்கு தெரியும். எங்க அத்தைக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு ஓரளவுக்கு விளாசிட்டேன். மீனா, விடுங்க சார். அத்தை கிட்ட மோத திராணி இல்ல நீங்க. ஒரு சின்ன பொண்ணு கிட்ட வீரத்தை காட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பிள்ளைய கடிச்சு வச்சுக்கிட்டு உங்க வீரத்தை நிரூபிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மீனா, நான் யாருன்னு தெரியாம நீ எல்லா மீறி பேசிக்கிட்டு இருக்க. நான் யாருன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். தெரியும் சார். எங்க அத்தைக்கு எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா துரோகி ஒருத்தன் தாங்கது எங்களுக்கு தெரியும். எப்போ உங்க வாயாலே நீங்க துரோகின்னு சொன்னீங்களோ அப்பவே நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் சார். ஓ தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க. என் மாமியாருக்கு உங்க மேல பயம் இல்ல. சோ நாங்களும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஓ அன்னைக்கு என் மேல பயம் இல்ல. இல்ல சார், இப்ப சொல்றேன், உண்மையிலே நீங்க துரோகி தான். மீனா,
எங்க வீட்டு புள்ளைய வச்சுக்கிட்டுங்க. அந்த புள்ளைய எப்படி காப்பாத்தணும்னு எங்களுக்கு தெரியும். புள்ளிய வேற எங்க தேடுங்க. தேவையில்லாம என்ன சீண்டி பார்த்துட்டு இருக்க வேண்டாம். நான் அன்னைக்கு லிசாவை தான் பார்க்க வந்தேன். எனக்கு வேற யாரும் தேவை கிடையாது. அது எப்பவுமே நீங்க பார்க்க முடியாது. அவன் அண்ணு துடிச்சு சாவத பார்த்துட்டு தானே அங்கேருந்து போவேன். அப்ப நீங்க இப்ப இல்ல, எப்பவுமே இந்தியா விட்டு போக முடியாது. போவேன். அன்னைக்கு லிசாவை பார்த்துட்டு போவேன். அது நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காது சாரே. வா உசுறு போனாதான் அவ உசுறு போகுன்னா வா உசுறு எடுக்கிறதுக்கு நான் அஞ்ச மாட்டேன். மறந்துடாத. என்னை பத்தி உனக்கு இன்னும் சரியா தெரியல. உன்னை நான் ஏன் இன்னும் உசுரோட விட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? இது வரைக்கும் வந்தவங்க என்கிட்ட டீல பேசுவாங்க. எப்படி வீரவசனம் பேசுவாங்க. ரெண்டே மிரட்ல போய்கிட்டே இருப்பாங்க. இல்ல போக வச்சிருவான். ஆனா நீ அப்படி இல்ல. எனக்கு சவாலை விட்ட. நேருக்கு நேரம் மோதின. உன் வீரமும் வேகமும் எனக்கு பிடிச்சது. அதனால கொஞ்ச நாள் உன்னை உசுரோட வச்சு உன்கிட்ட விளையாடலாமேன்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா அடுத்து ஒன்ன மாதிரி ஒருத்தர் வருவாங்களான்னு எனக்கு தெரியாது. அதான் ஒன்ன மாதிரி ஒருத்தி இறந்துடக்கூடாத. வாழ்க்கையில சுவாரஸ்யங்கள் வேணும். ஒன்ன மாதிரி ஒருத்தி தோக்கடிச்சு சாகடிச்சுங்கிற ஒரு வரலாறு எனக்கு வேணும். அதான் உன்னை உசுரோட விட்டுருக்கேன். இந்த பூச்சாண்டித்தனத்துக்கெல்லாம் பயப்படுறா இந்த மீனா கிடையாது. என் மாமியார் உசுறு போகுதுன்னா அதுக்கு முன்னாடி உங்க உசுறு இருக்காது. மீனா இந்த மீனா சொல்றத நான் செய்வா, செய்யறத சொல்லுவா. அன்னைக்கு என்னன்னு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கா. மிரட்டுனா மெரலவான பார்த்தா அசால்ட்டா அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கா. இவகிட்ட நான் தோத்துறக்கூடாது. அன்னைக்கு தான் என்னால தோக்கடிக்க முடியலனா அவ வளர்த்த புள்ளை என்னால தோக்கடிக்க முடியலையே. ஏன் என்னால இவளை கொல்ல முடியல? ஏன் என்னால இவளை ஒண்ணும் பண்ண முடியல? ஏன் எதுக்கு நான் ஏன் இவளை பேச விட்டு வேடிக்கை பாக்குறேன்? டார்லிங், ஏன் டென்ஷனா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. என்ஜாய் டார்லிங். என்னங்க உங்களுக்கு பிடிச்ச ட்ரிங்க்? எனக்கு இப்ப இது வேண்டாம். நோ டார்லிங், இத நீங்க இப்ப குடிச்சே ஆகணும். வேண்டாம் ரோசிட்டா, எனக்கு இப்ப மைண்ட் இல்ல. வேண்டாம். அந்த ஃபேமிலில இருந்து யாராவது பாத்தீங்களா? இல்லையே, யாரையும் பாக்கலையே. அந்த அன்னக்கிளி ஃபேமிலில இருந்து யாராவது வந்தா தானே நீங்க டென்ஷன் ஆவீங்க. அதான் கேட்டேன். அப்படி யாரையும் நான் மீட் பண்ணல. சரி இந்தாங்க டார்லிங், வாங்களே அப்படி ஷாப்பிங் போயிட்டு வரலாம். எனக்கு இன்னைக்கு மைண்ட் சரியில்லை, நான் வரல. அப்ப இந்தாங்க குடிங்க, மைண்ட் ஃப்ரீ ஆயிரும். ரோசிட்டா, எனக்கு வேண்டாம் விடு. நோ டார்லிங், நீங்க இத குடிங்க. ரோசிட்டா வேண்டாம்னு சொன்னேன். டார்லிங் சொன்னா கேட்க மாட்டேன். வேண்டானா வேண்டாம். ஒரு வாட்டி தான் சொல்லுவேன். என்ன பத்தி நல்லா தெரியும். சாரி டார்லிங், உங்களை கூல்படுத்தலாமேனுதா. சாரி, உங்களுக்கு பிடிக்காத நான் செய்ய மாட்டேன் டார்லிங். யார் கூட எப்படிலாமோ வாழ ஆசைப்பட்டுட்டு என்னை எப்படியோ வாழ வச்சுட்டியே. அன்னைக்கு இரு, உன்னதான் வந்துகிட்டு இருக்க. உன்னை பார்த்து என் மனசுல இருக்கதெல்லாம் சொன்னதான் யாத்திரமே அடங்கும். டார்லிங் ஷோ, கையெடு. டார்லிங் கையெடுன்னு சொன்னேன். என்ன இன்சல்ட் பண்ணிட்டு போறீங்க? இத்தனை வருஷமா நானும் வேஸ்ட். போச்சு, எல்லாம் போச்சு. ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறானே. அப்படி இவன் மனசுல யாருதான் இருக்கா? அந்த அன்னக்கிளிய பார்த்தே ஆகணும்.